ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தூத்துக்குடி மெர்சல் ராஜா. இன்றைக்கி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் வட்டோங்க. அதாவது நாலுமாவடின்னு சொல்லி ஒரு ஊர் இருந்துச்சுங்க. ஆனால் நாலுமாவடின்னு சொன்ன உடனே ஞாபகத்து வருதுன்னா நாலுமாவடி ராஜேஷ்னு சொல்லி ஒரு அண்ணன் உண்டு. ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கு பழக்கம் அந்த அண்ணன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு அருண் சொல்லி ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டையும் நான் மிஸ் பண்ணிட்டேன், பார்க்க முடியல. ஆனால் அந்த ஏரியா வந்து ரயில்வே கேட்லாம் இருக்குங்க. அருமையாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு வரும்போது. ஆனால் அந்த இடத்துல வந்து வெயில் தான் அதிகமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ரயில்வே கேட்டில் இருந்து பார்த்தாச்சுன்னா பக்கத்தில் குறும்பூர்னு போர்டு போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடு அகலமாக இருந்துச்சுங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்துச்சுங்க. அது என்ன ஸ்கூலுன்னா காமராஜர் மேல்நிலை பள்ளின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. இந்த ஸ்கூலில் யாரெல்லாம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, என்ன ஃபாலோ பண்ணி வைங்க. அதேமாதிரி இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியூரில் இருப்பாங்க. அவங்க பார்க்குறக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த நாலுமாடியை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. உங்கள் தூத்துக்குடி மெர்சல் ராஜா. ஆனால் அந்த டேனிங்லாம் அழகாக இருந்துச்சுங்க. டேனிங்கில் அப்படி திரும்பி போகிறதுக்கு அருமையாக இருந்துச்சு. பில்டிங்லாம் உங்களுக்கு பாருங்கள், வேறு லெவலில் பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. சுற்றி சுற்றி ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் இருக்குதுங்க. அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கே அப்படி ரொம்ப ஃபீல் வந்துட்டு. அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் வேறு அழகாக கட்டியிருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க, ஃபாரின் மாதிரி இருந்துச்சுங்க. சுற்றி கடைகள்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய கூடாரன்னு சொல்லி ஒரு வீடு இருந்துச்சு, சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சையும் நான் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மாமரம் தான் சிறப்புங்க. இந்த இடத்துல வந்து முன்னாடி சொல்ல போனாலே மாமரம் அதிகமாக உண்டு. ஆனால் இப்போ மாமரத்தையே காணும், கொஞ்சம் தான் மாமரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பனிக்கநாடார் பிஎன்கே ஸ்கூல் இருக்குது. அதை இன்னொரு நாள் வீடியோவில் நான் போடுறேன். இது பனிக்கநாடார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, நாலுமாடி உள்ளக. அவங்கள பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் அப்படியே உள்ள சர்றன்னு வந்தாச்சு. ஆனால் வெயில் ஓவராக இருக்குது. முக்கியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் ஊர்லேருந்து நான் வீடியோ போடுவேன். உங்கள் தூத்துக்குடி மெர்சல் ராஜா.